ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் வந்து தெர்மோடைனமிக்ஸோட அப்ளிகேஷன்ஸை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நேற்று ஃப்ளூயிட் டைனமிக்ஸோட அப்ளிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஹ் ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள் தெர்மோடைனமிக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு வச்சுக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு ஒரு பொருளை வந்து நம்மளால் வந்து கூல் பண்ண முடியாது. அதை வந்து கூல் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு ஒரு பால் பேக்கெட் உள்ளே வைக்கிறோன்னா அதில் வந்து ஹீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அந்த ஹீட்டை அது வெளியே புஷ் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் ஃப்ரிட்ஜோட வேலை. ரெஃப்ரிஜரேஷனுங்கிறதே அதுதான். இப்போ வந்து இப்போது ஒரு ஹீட்டாக இருக்கிற பொருளை அந்த ஹீட்டை வந்து திருடிக்கிட்டே இருக்கும். ஹீட்டை திருடி திருடி அது வெளியே விட்டுரும். அதுதான் ஃப்ரிட்ஜோட வேலை. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது தெர்மோடைனமிக்ஸ்ட்டு. செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பேசலாம்னா, ஒரு இது வச்சுக்கலாமே, ஒரு ஒரு காஃபி கப்பே எடுத்துக்கோங்க. ஒரு காஃபி கப் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சர் தான். எப்போயுமே அது வந்து ஒரு ஒன் வே பாத். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹீட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஹையர் டு லோவர் ஆச்சுன்னா, ஒரு இப்போ ரொம்ப சூடாக இருக்கிற ஒரு காஃபி கப் வச்சிங்கன்னா அது வந்து கூலாகிறதுக்கு காரணம் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இது நம்ம ஒரு அப்சர்வேஷன். இதுக்கு வந்து ஒரு இதோட ஒரு தியரட்டிக்கல் நேம் இதெல்லாம். மூணாவது பார்த்தீங்கன்னா, இதோட நம்மளோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்லலாம் கூட பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த ஸ்டீம் ஜென்ரேட் ஆகிறது, அவ்வளோ ஹீட்டு ப்ரிசைஸாக நம்ம செட் பண்ணுறது, அதெல்லாமே தெர்மோடைனமிக்ஸ் தான். அப்போ தான் அந்த டர்பைன் சுற்றும். அப்போ தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். எக்கச்சக்கமாக போகலாம். ஈசி இன்ஜின், நம்மளோட காரில் யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸு எல்லாமே அந்த ஒரு ஹீட்டோட ஒரு இன்புட் இல்லாமல் ஒரு பவர் ஜென்ரேஷனுங்கிறது கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் இருக்காது. ரொம்ப ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டுருக்கேன். ஓகே, அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சது. இப்போது சேனல் பற்றி பேச போகிறேன். இன்னும் என் மெத்தட் ஆஃப் லேர்னிங்கிறது இதுதான். நான் எப்போவுமே அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படித்தது தான். நான் அந்த தியரியெல்லாம் பார்ப்பேன், தியரியெல்லாம் பார்ப்பேன். ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி வேறு சில்வெஸ்டர் ஸ்டாலோன் பர்த்டே வேறு, அப்புறம் தோனி பர்த்டேவும் கூட. கண்டிப்பாக இன்றைக்கி வேறு ஒரு சேனலே புதுசாக ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். அது சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ். நான் என்ன சம்மந்தமாக நான் ஃபோனில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரி, ரைட்டு. சரிமே, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சம் போட ஆரம்பிக்கிறேன். யாராவது பார்க்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்குது. இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரும் வேறு யாரும் இல்லை, நானே தான். கண்டிப்பாக தான் நல்ல ஹை குவாலிட்டி வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஹை குவாலிட்டினா கேமரா குவாலிட்டி இல்லை, சப்ஜெக்ட் குவாலிட்டி. சரி, ரைட்டு, பார்க்கலாம். யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, என் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொருத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். சரி, பார்க்கலாம் கைஸ். யாரும் ஒருத்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. எவனுமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, எவனும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, ரைட்டு கைஸ், பார்க்கலாம்.